ராக்கி நில்லு ப்ளீஸ். எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு போயிடு. ராக்கி சொல்றது கேளு, திரும்ப வா. விட்டுயா? என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட பேச்ச தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இங்க பாரு ராக்கி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. I just want to die. ராக்கி ப்ளீஸ், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சூரியமணி? ஆமா சார், அவரு மேல இருக்காரு. நீங்க யாரு? நான் நீலா. சூரியமணி என்னோட சித்தப்பா. அவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு. சித்தப்பா, சித்தப்பா. இல்ல உட்காருங்க உட்காருங்க. நன்றிப்பா, இங்கே வந்ததுக்கு. இது என் தம்பி பொண்ணு நீலா. அது சரி, உங்க வீடு ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு? அப்புறம் யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கணும்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இனிமே என்னால் யாரையும் நம்ப முடியாது, அதனால தான். ஏன், என்னாச்சு? சித்தப்பாக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஷிலாப்பூர் கிராம ரயில்வே ட்ராக், அது பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சதுன்னு தெரிய வந்தது. அதுல இருந்து இப்படி பயந்து போய் இருக்காரு. இங்க பாருங்க. இவன் ஒரு கூலி ஆளு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போலீஸ்கிட்ட என்னோட பாடி கூட இருந்துச்சு. இவன் இறந்துட்டா நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? அது ஆக்சிடென்ட்டே இல்லை. ஆக்சிடென்ட் இல்லையா? அப்படின்னா? அவன் கூலி ஆள் இல்லை, அவன் ஏன் ஆளு. உங்க ஆளா? மனிஷ், ரகசிய அடியாளு. அடியாளா? அன்னைக்கு ராத்திரி ட்ரெயினில் என்னோட வைரங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போயிட்டு இருந்தான். அதுவும் 20 கோடி மதிப்புள்ள வைரங்கள். யாரோ திருடிட்டாங்க. சார், 20 கோடி வைரத்தை ட்ரெயின்ல இவன் கொண்டு போனானா? இது கேட்டதும் எனக்கு கூட நம்பிக்கையே வரல. சார், என்ன சொன்னீங்க நீங்க? ரகசிய அடியாளு. பிரைவேட் ஆள்னு வச்சுக்கோங்க. அதாவது சீக்ரெட் கொரியர் சர்வீஸ் மாதிரி. ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு சாமான் எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க. சார், அந்த கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்களே, அப்படியா? நாட் எக்ஸாக்ட்லி பங்கஜ். பத்திரமா எடுத்துட்டு போறது கூட இருக்கலாம். இவங்க எல்லாம் டைமண்ட்ஸ் மட்டும் இல்ல, கேஷ், ஜுவல்லரி, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் கூட ட்ரெயின்ல கொண்டு போவாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ரைட். ட்ரெயின்ல கூட இவங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் நெட்வொர்க் இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்டினரி, அதாவது சாதாரணமானவங்க. அப்புறம் இங்க கொரியர் எடுத்துட்டு போகும்போது மட்டும் இவங்க தன்னோட அடையாளத்தை மாத்திப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் மாதிரி, விவசாயி, கூலி ஆளு, அந்த மாதிரி. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. மறுபடி போணுமா? நான் இப்ப சூரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. அதெல்லாம் கவனம் இல்லாம இருந்ததுனால நடந்தது. இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. யார் எதை எப்ப எடுத்துட்டு போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. டெபி, தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் விட்டுடு. இங்க பாரு, இதை தவிர நமக்கு வேற வேலை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. சரி, நீயே சொல்லு, வேலையை விட்டுட்டா எப்படி சாப்பாடு வரும்? அப்புறம் இந்த வேலையை காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பசங்க இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. உன் உயிரை பணைய வச்சு நீ செய்யற இந்த வேலை எனக்கு தேவையில்லை.
இந்த வேலையை பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். அதனால இந்த வேலையை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது. சரியா? டேபி, இதுதான் கடைசி வாட்டி. இனிமே போக மாட்டேன்னு சொல்லு. சரி, ப்ராமிஸ் பண்றேன். ஓகே சரி, இப்போ போய் நான் ரெடி ஆகட்டுமா? இல்லைனா லேட் ஆயிடும். தினமும் ட்ரெயின்ல 100ல இருந்து 200 கோடி பொருட்கள் ட்ரெயின்ல கொரியர் ஆகுது. அதாவது மறைமுகமா இந்த கொரியர் வேலை எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதாவது துணியில, ஷூஸ்ல, அப்புறம் தலைப்பாகையில, அதாவது உடம்புல ஒளிச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அப்படியா? இது கருப்பு பணமா கூட இருக்கலாம் இல்லைங்களா? சார், தினமும் 100-200 கோடியா? இப்படி ஒரு பிசினஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். காரணம் இருக்கு. பிசினஸ்ல யாரையும் எப்பவும் நம்பவே கூடாது. இவங்களுடைய பிசினஸ் தலைமுறையா இப்படிதான் போகுது. அதாவது நம்பிக்கையில பெரிய பெரிய தொழிலதிபர்கள், வைர வியாபாரிகள் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் சர்வீஸ் வேணும்னு நினைப்பாங்க. ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற பணமும் அதிகமா கிடைக்கும். எவ்வளவு, எங்க, எப்ப, யார்கிட்ட போய் பணத்தை கொடுக்க போறாங்கன்ற வரைக்கும் இவங்களுக்கும் வியாபாரிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பயணிகளின் கவனத்திற்கு, ஜனதா எக்ஸ்பிரஸின் டிபார்ச்சர் 5 மணி நேரங்கள் தாமதிக்க உள்ளது. பயணிகளின் அசௌகரியத்திற்கு மன்னிக்கவும். நன்றி. மனிஷ் கேஸை பத்தி யாரோ 3வது ஆளுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன அபிஜித், இவ்வளவு தூரம் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இருந்தும் கூட யாரோ ஒருத்தருக்கு மனிஷ் சித்தாலாம் போறான்னு சொல்ற? ஆமா சார், இவன் 20 கோடி வைரங்கள் எடுத்துட்டு போறான்னு தெரிஞ்சிருக்கு. மனிஷ் கிட்ட இருந்து வைரத்தெல்லாம் அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஓடுற ட்ரெயின்ல இருந்து அவனை தள்ளி விட்டுருக்கான். பிரேத பரிசோதனைக்கு ஏன் இன்னும் அனுப்பல? சிஐடி வேணான்னு சொல்லிட்டாங்க. சிஐடி வராங்க. செத்து போன ஒரு சாதாரண கூலிக்காரன், இதில் சிஐடிக்கு என்ன இவ்வளோ அக்கறை? வந்தால் கேள்வி கேட்டு தொலைப்பாங்களே. சார், பாடியை டச் பண்ணல? இல்லை சார். முதல்ல யார் பார்த்தா? அதோ அந்த ஆள் தான் சார் பார்த்துருக்கான். சோட்டுவா? பங்கஜ், என்னன்னு பாரு. அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சார், அது காலையில் இந்த பக்கம் வந்தப்போ தான் சார் பார்த்தேன். திறந்த வழியில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் எவ்வளோதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுல்ல? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா?
சார் அங்கே பப்ளிக் டாய்லெட் இருக்கு சார். பாடியை பார்த்த உடனே நீ என்ன பண்ண? சார் நான் என் பிரதர் கிட்ட போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். உடனே ஸ்டேஷனுக்கு போய் அவன் கூட்டிகிட்டு வந்தான் சார். நாங்கள் யாருமே பாடியை தொடலை சார். சார் இந்த பர்ஸ் எடுத்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஷர்ட்டுக்குள்ள இருந்து இது கிடைச்சது. இது அந்த பாக்கெட்குள்ள பாக்கெட் மாதிரி இருக்கு. ஒளிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். யாருக்கு இதெல்லாம் இவன் பண்றான்னு தெரிஞ்சிருக்க. ட்ரெயின்ல இவனை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தாக்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம போச்சில் என்னெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்கணும். சார் இங்க ஏதோ இருக்கு. டைமண்ட்ஸ். ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என் ஹஸ்பண்டை யாரு கொன்னாங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? டெபி திரும்ப நமக்கு கிடைப்பானா? இனிமே நீ உன்னை பார்த்துக்கணும். போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. கரெக்டு தானே? கரெக்ட் இல்ல. ஏமாத்த சொல்லி தரியா? உள்ளே எப்படி வந்தீங்க? யார் நீங்களாம்? சிஐடி. ஏன் ஏன் போலீஸ் கிட்ட போக கூடாது? டெவியை கொன்னிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யார் கொண்டாங்கன்னு தெரியுமா? அதனால தான் போலீஸ் கிட்ட போக வேண்டாம் நீங்க சொல்றீங்களா என்ன? அப்படி போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்கல்ல. இவருக்கு தீபி எப்படி தெரியும்? சார் நான் கிஷன் சந்த். டெபி எனக்காக வேலை செஞ்சான். அவன் என்னோட வைரங்களை எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். அந்த வைரங்களோட விலை என்ன இருக்கும் சொல்லுங்க? 25 கோடி. எல்லாம் போச்சு. இல்ல இல்ல எல்லாம் போல. இது இனிமே எங்க கிட்ட இருக்கும். கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் எவிடன்ஸா. டைமண்ட்ஸ் உங்களோடதா இல்ல திருடுனீங்களா? இல்ல இல்ல என்னோடது தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை? ஏன்னா அது பிளட் டைமண்ட்ஸ். பிளட் டைமண்ட்ஸ்? சட்ட விரோதமா வந்த வைரங்கள் வெளிநாட்டுல இருந்து லீகல் சர்டிபிகேட்டே இல்லாம இந்தியாவுக்கு ஸ்மகிள் பண்ணப்பட்டது. இப்ப புரியுது ஏன் ரிப்போர்ட்டை நீங்க எழுத வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணா நீங்க மாட்டிப்பீங்க. அதோட உண்மையும் வெளியே வந்துடும். அது வரதானே செய்யும். டாம் அண்ட் ட்ரைப்பரி மட்டும் இல்ல, இப்ப மர்டர் கேஸ் கூட இருக்கு. 2 இல்ல சார் 3. சூரஜ்னு ஒரு ஆளு, அவனும் இதே வேலை தான் சார் பண்ணிட்டு இருந்தான். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ட்ரெயின் ட்ராக்ல அவன் பாடியும் இதே மாதிரி கடந்துச்சு. இவங்களை இமிடியேட்டா நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா இன்னும் எத்தனை டெட் பாடிஸ் நமக்கு கிடைக்கணும் தெரியல. சார் ஃபர்ஸ்ட் டைம்னா ட்ராஜடி, செகண்ட் டைம் கோ இன்சிடென்ட், 3வது வாட்டினா பிளானிங் தான் சார். சார் டெஃபினட்டா மார்க்கெட்ல இது பெரிய நெட்வொர்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருடனுங்க நெட்வொர்க்கை நாம கிராக் பண்ணணும். இந்த சுரேஷ் யாரோட ஆளு? யாரோ ஆனந்தராவுடைய ஆளு. மனிஷ், தேவி, சூரஜ் 3 பேரும் தனித்தனி ஆளுங்க, தனித்தனி சேட்டுங்க. மனிஷோட சேட்டு சூரியமணி, தேவியோட சேட்டு கிஷன் சந்தர், சூரஜோட சேட்டு ஆனந்த் ராவ். ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த 3 சேட்டுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட ஆட்களை பத்தி பேசிக்கவே மாட்டாங்க. அந்த கேள்வியே இல்லை சார். அதிகபட்சம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆனா இந்த சூரியமணியோட விஷயத்துல அவரோட பிரதருக்கும் அவரோட பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும். கிஷன் சந்தோட பிசினஸ கூட அவங்க ஃபேமிலி தான் பாத்துக்குது. ஆனா சார், ஆனந்தராவுடைய சீக்ரெட் சூரஜுக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் சார், அந்த 3 ஃபேமிலியும் யார்கிட்டயும் சொல்லலையே. அந்த விஷயமா இந்த சேட்டுங்க சொல்லவே இல்லைன்னா, சேட்டுவோட ஃபேமிலி கிட்டயும் எதுவும் சொல்லலைன்னா, இவங்களுக்கு வேலை செய்யற ஆட்களை பத்தி யாரு வெளியே சொல்லுது? ஒருவேளை இந்த ஆளுங்களே இவங்களோட ஃபேமிலிஸ்க்கு அவங்கள பத்தி சொல்லியிருக்கலாம். சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, சூரஜ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேலை பண்ணுறான்னு எனக்கு தெரியாது சார். இப்படியெல்லாம் பண்ணுறானா அவன்? அவன் உன்னோட தம்பி, ஒரே வீட்டிலே இருக்கீங்க, ஆனாலும் உனக்கு தெரியாதுல்ல. அவன்கிட்ட நீ ட்ரெயினில் எத்தனை வாட்டி வர போகிறேன்னு இது வரைக்கும் நீ கேட்டதே இல்லையா? காலையில் வேலைக்கு போவான், ராத்திரி திரும்ப வந்துடுவான் சார். சேல்ஸ்மேன் வேலை பார்க்குறேன்னு சொன்னான், வேலை விஷயமா ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னான். கோடிக்கணக்கில் வைரங்களை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான்ற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல? இல்லை, யாருக்கிட்டையாவது சொன்னால் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு பயம் இருக்கும் இல்லையா? வேலை போயிடுச்சு, அவனோட உயிரும் போயிடுச்சு. சார், இந்த 3 பேரும் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, அது கூட ரொம்ப விவரமானவங்களும் கூட. இவங்களோட ஃபேமிலியில யாருக்குமே எந்த விவரங்களும் தெரியல. டேவியோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அவளுக்கும் இவங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல. இந்த 3 சேட்டுங்களும் தங்க கிட்ட வேலை செய்யற ஆளுகளை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாம சைலண்டா வேலை பார்த்திருக்காங்க. அதையும் மீறி இதெல்லாம் எப்படி நடந்தது? கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்கு, யாருக்கோ எதுவோ தெரிஞ்சிருக்கு. ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். என்ன? ட்ரெயின். 3 பேருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த மர்டர் மிஸ்ட்ரி நடந்தது. ஆமா சார், இவங்க எப்போ எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. அதான் எப்படி? சேடுங்க தன்னோட பிளான் எல்லாத்தையும் அவங்களோட வீட்டில் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, அதுவும் மூணு கேபின்குள்ள. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சேட்டுங்களோட கேபின்ல வேற யாரும் இருந்திருக்காங்க. அவங்களோட பிளானிங் என்னன்னு கூடவே இருந்து ஃபுல்லா கேட்டு இருந்திருப்பான். சார், யூ மீன் ஸ்பை கேமராஸ்? சார், இப்போ போய் கேமராஸ் பார்த்துடலாம் சார். என்னையா கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்மளும் மாட்டிப்போமே. போயெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம வரோன்னு தெரிஞ்சா அலர்ட் ஆயிடுவானுங்க. ஒரு வேலை பண்ணுவோம். பொறுமை, சூரியமணி, கிஷன் சந்த், ஆனந்த் ராவ், இவங்க 3 பேரையும் உடனே பீரோவுக்கு கூப்பிடு. இவங்க 3 பேருக்கும் நாம ஒரு புது சாஃப்ட்வேரை வித்துட்டா போச்சு. பிசினஸ் ஹவர்ஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, என்னது இது? எங்க வைரங்களை திருடிட்டு வெளியில அந்த பணத்தை வச்சு அவன் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்க இங்க இருந்துகிட்டு போராடிட்டு இருக்கோம். எங்களை இங்க ஏன் கூப்பிட்டேன்னு கொஞ்சம் சொல்றியா? திருடங்களை பிடிச்சி எங்க வைரத்தை வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஆதரவா இருப்பீங்கன்னு நினைச்சோம், அதுதான் இங்க வந்தோம். இப்ப நீங்க வந்து எங்களை டென்ஷன் ஆக்குறீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ரொம்ப நேரமா எங்களுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் என்னங்க, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேடம் ஏதோ சாஃப்ட்வேர் விற்கிறத பத்தி சொல்றாங்க. நாங்க எதையும் விற்கிறத பத்தி பேசல. உங்க 3 பேரோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்லயும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவ எல்லாத்தையும் செக் பண்ணுவா. அதுக்கு தேவையே இல்லையே. தேவை இருக்கு. உங்க கம்ப்யூட்டர்ல சீக்ரெட் கேமராவோ இல்ல மைக்ரோஃபோனோ பொருத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்க போறோம் சார். அது மூலமா நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்கலாம். நேரடியாவே செக் பண்ணுங்களேன், இப்படி ஆக்ட் பண்ண தேவையில்லையே. கேமரா ஒரு வேளை இருந்துச்சுன்னா அதுல நாங்களும் கண்டிப்பா தெரியும். யாரு திருடினாலும் அவன் எஸ்கேப் ஆயிடுவான் சார். ஏங்க இது காமன் சென்ஸுங்க, அப்படிதானே சார்? புரியுதா? ஆபீசர் பூர்வி மட்டும் இதுல ஆக்டிங் பண்ண போறது கிடையாது. நீங்க 3 பேரும் கூட தான்.
என்ன பண்றீங்க நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களை இப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எப்படி வேலை பார்க்கறது? ப்ளீஸ் டெல் ஹிம். நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்ஸி ரிலாக்ஸ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் நீங்க போய் உட்காருங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களை கூப்பிடுறோம். ப்ளீஸ் போங்க சார். அட புது சாஃப்ட்வேர் தேவையே இல்லையே. அட ஆமாம் சார், புது சாஃப்ட்வேர் எதுக்காக? புது சாஃப்ட்வேர் தான் உங்க பிசினஸ்க்கு உபயோகமா இருக்கும். லெட் மீ டூ இட். ஏதோ யூஸ் ஆகும்னு சொல்றீங்க. லெட்ஸ் டூ இட். டன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ. பேசிக்காக என்ன நடக்கும்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்ல, அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஃபயர்வால் எத்தனை இருந்தாலும் அதை பெனிட்ரேட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிடும். உங்கள் ஃபைல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, முக்கியமாக எது செக்யூர்டாக இருக்கோ, அதை எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? அதுவும் நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வரக்கூடாதுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை பை. பாய். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. சார் ஆ கிடைச்சிருச்சு. 3 கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் காப்பியும் எடுத்துட்டேன். ஆ 3த்துலயும் ஒரே விஷயம்தான் இருக்கு. வைரஸ்? வைரஸ் இல்ல, ராட். ராட்டா அப்படின்னா எலியா? இந்த 3 கம்ப்யூட்டருக்குள்ளேயும் எப்படிமா எலி போச்சே? சார் எலி இல்ல, RAT, ராட். ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னாலஜி. யாரு வேணாலும் எங்க இருந்தாலும் உங்க கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ண முடியும். வெப் கேமரா ஆன் பண்ணி பார்க்க முடியும். மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி கேட்க முடியும். எனிதிங். வாவ், இதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு சார். நானே டாக்டர் சலோங்கியோட லேப்டாப்ல ராட்டை இன்ஸ்டால் பண்ணேன். என்ன? டாக்டர் சோலன்கிதா? எப்படி? சார் அவருக்கு ஒரு ஜோக் இமெயில் அனுப்புனேன். அவர் ஓபன் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அவ்வளோதான், ராட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்படியா? அப்போ நம்மளும் டாக்டரோட கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ணலாமா? எஸ் சார். எங்க காட்டு. ஃபாரன்சிக் லேப்ல உட்காந்துட்டு அவன் என்னதான் பண்றான்னு பார்த்துடுவோம். இங்க பாருங்க சார். அதுக்குள்ள டெஸ்ட் பண்ணிடலாம் சார். ஓகேவா? சார், டான்ஸா? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? டான்ஸ்? டான்ஸ் நீ பார்த்துட்டியா? இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பார்த்துட்ட, ஆனா வேற யாருக்கும் அது தெரியாதுல்ல. என்ன சார், நான் ஏன் எல்லாருக்கும் சொல்ல போறேன்? தெரியாம நீ சொல்லிட்டா கூட எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. முக்கியமா, ரொம்ப முக்கியமா இந்த அபிஜித் கிட்ட மட்டும் சொல்லாத. அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் டான்ஸ் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். தயவு செஞ்சு அவங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. சாச்சா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணு. டான்ஸ் நல்ல விஷயம், ஆடுங்க சார். இத பத்தியா, சாத்தான நினைச்ச உடனே சாத்தானே ஃபோன் பண்ணுது. திங்க் அபவுட் த டெவில் அண்ட் ஹலோ அபிஜித் சார், எப்படி இருக்கீங்க சார்? அபிஜித் சாரா? சார், நீங்க என் பேரு சாத்தான்னு வச்சிருக்கிறதா யாரோ சொன்னாங்களே சார். சாத்தானா? இல்ல இல்ல. ஆமா சார், நான் கூட உங்க பேரை மைக்கேல் ஜாக்சன் இப்ப மாத்திட்டேன். என்ன டான்ஸ் சார், கலக்கிட்டீங்க. நான் இப்ப டான்ஸ் ஆடினேன், உனக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ள சொல்லிட்டேன். சோலன்கே, தாரிகாவை ஏன் இப்படி நீ மறைக்கிற? எலும்பு கூட தூக்கி நீ டான்ஸ் ஆடினதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ மென்டல் ஆயிட்ட. முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போ. ஒரு லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணிட்டோம். லேப்டாப்பியா? லேப்டாப் சோலன்கே. இப்படிதான் 3 செட்டுங்களோட இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிடுச்சு சார்.
ராட். பூர்வி, இவங்க ஆபீஸ்ல யாரு ராட்டை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணேன். நான் ட்ரேசபிள் ஐடி. ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணியிருக்கான். திருட்டுத்தனமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். யாருக்கும் தெரியவே இல்லை. ராட்டை யூஸ் பண்ணானா? சரி, பரவாயில்ல, விடு. அப்ப நாம அவன் கூட பூனை எலி விளையாட்டு விளையாடலாமே? ப்ளீஸ் உட்காருங்க, நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் மைண்ட் கூல் ஆகும். லைஃபோட ப்ராப்ளம்னா இதெல்லாம் சால்வ் ஆக்கிடுமா? இன்னைக்கு நான் குஜராத்துக்கு 50 கோடி வைரங்களை அனுப்பியே ஆகணும். ஆனா டெபியை பத்தி கேள்விப்பட்ட உடனே யாருக்கும் இந்த வேலையை செய்ய தைரியம் இல்லை. என்ன பண்றது? அண்ணா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நான் பேசிட்டேன். யார்கிட்ட? யூபி பார்ட்டி இருக்கான், வேலையை கரெக்டாக முடிப்பானுங்க. இவ்வளோ திருட்டு போகுது, அப்போ கூடவா? யாருக்கும் அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. ரிலாக்ஸ்டாக இருங்க, அவங்களுடைய ரகசியமான ஆளுங்களை அனுப்புகிறாங்க. யாரோ பார்க்க வந்திருக்காங்க. அவனாக தான் இருக்கும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இந்தாங்க. அங்கே வச்சுட்டு சாப்பிட்றேன். வணக்கம் சார். என்ன இவனா அந்த வேலையை செய்வான்? என்னங்க நீங்க? கண்டிப்பா வேலை செய்வேன். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். நான் சூப்பரா நடிப்பேன். என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நடிப்பியா? ஆஹா, என்ன சொல்றது சார். சின்ன வயசுல நான் இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். சினிமாக்குள்ள குதிச்சு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நடக்காம போயிடுச்சு. ஹீரோ தான் ஆகல, ஆனா ஹீரோவோட பவுன்சர் ஆயிட்டேன். மேடம், நிறைய ஹீரோஸ்க்கு நான் பவுன்சரா போயிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டியா இருந்திருக்கேன். அப்புறமா தான் எனக்கு இந்த வேலையை பத்தி தெரிய வந்துச்சு. அப்பதான் நான் உடனே முடிவு எடுத்துட்டேன் சார். ஏன்னா இந்த வேலையில பணம் நிறைய கிடைக்குமாமே. அப்படியே நடிப்பு வேலையும் பண்ணலாம்ல, யாருக்கும் தெரிய போறது இல்ல. நான் ஒரு வயசான கிழவன். இந்த ஆள் போய் எங்க இவ்வளோ விலை மதிப்புள்ள வைரத்தெல்லாம் கொண்டு போறான்னு யாருக்கும் டவுட் வராது சார். வைரம் எடுத்துட்டு போறிய, யாராவது பிடிங்கிட்டாங்கன்னா ஒரே போடு போட்டுருவேன். என்னோட ஃபைட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ள குத்தனா முதுகு பக்கம் கை வரும் சார். நீங்க கவலையை விடுங்க சார். யங் ஏஜ்லயே கராத்தே கத்துக்கிட்டவன் நானு. ஒரே நாக் தான், கோகனட்டே 2 உடைஞ்சிரும். 2வா? என்ன நம்புங்க சார். நம்புறதை தவிர வேற என்ன வழி இருக்கு? எவ்வளவு எடுத்துட்டு போனோம்? 50 கோடி. 50 கோடி? பயமா இருக்கா? பொய் சொல்ல மாட்டேன் சார், ஆனா பயமா இருக்குது. கம்மியா எடுத்துட்டு போறதுக்கு கம்மியான விலை, அதிகமா எடுத்துட்டு போறல. 5 லட்சம் கொடுங்களேன். 5 லட்சமா? அதேதான். சரி, கொடுக்குறேன். ஓகே, அப்போ விடுங்க. வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க? ரொம்ப தூரம் பயணம் இல்ல, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்தியா நீ? இவளுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. கல்யாணமாகி 2 மாசம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ள பட்னி போடுறா என்னைய. ஐயோ, கைய குடியா, கைய குடி.
புடவை புடவை வாங்கிக்கோங்கம்மா. புடவை நல்ல புடவை, தரமான புடவை, சீப்பான புடவை நம்ம கிட்ட இருக்குமா. புடவை புடவை. அக்கா புடவை பாக்குறீங்களா? இங்க பாருங்க, சூப்பர் புடவைக்கா, உங்களுக்காகவே ஸ்பெஷல். அபிஜித் அடுத்த ஸ்டேஷன்ல ஏற போறான். எல்லாரும் உஷாரா இருக்கீங்கல்ல, ஏன்னா இது வேணா ஆகலாம். என்னாச்சு? எங்க போற? சாப்பாடு வாங்க போறேன். சாப்பாடு வாங்குவா? எங்க இருந்து? பாத்ரூம்ல இருந்து. பாத்ரூம் போறேன். பாத்ரூம்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவியா? தள்ளு. போ 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 போ. புடவை வாங்கிக்கோங்க. சூப்பரான புடவை, அற்புதமான புடவை வைக்கிறேன். டீ சார், டீ டீ சூடான டீ. டீ வேணுமா சார்? டீ டீ சாப்பிட்றீங்களா? ஒரு டீ கொடுப்பா. இந்தாங்க. எவ்வளோப்பா? 10 ரூபா. இது நூண்டு கொடுக்குற, இதுக்கு 10 ரூபாயா? அநியாயம்பா. விலைவாசி ஏறிடுச்சு சார். ஏய், சூடான சமோசா, வா வா வா. கொண்டு வா கொண்டு வா. எல்லாத்தையும் கொடு. போ போ. அதே அண்ணி பாத்ரூம் போயிருக்காங்க, அவங்க வந்த உடனே வாங்கிக்கோ. நீங்க எடுத்துக்கிறீங்களா? முடிஞ்சுச்சா? இது காட்டுங்க. எங்க? ஏய்
அபிஜித் 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 என்னாச்சு? ஹலோ பங்கஜ், அபிஜித்துக்கு என்னாச்சுன்னு பாரு. எல்லாரும் அங்க போங்க, வாங்க. சார்,